ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு 4 வீரர்களும் பத்திரமாக சென்றடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களோடு இணைகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் அவர்கள். ரகுமான் சார், தொடர்ந்து 4 வீரர்களும் வெற்றிகரமாக அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு விருந்தோம்பலும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அங்கு வேறு என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள், அது தொடர்பானது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கிறார்கள். விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இது 140 கோடி இந்தியர்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி பெருக்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தருணம். காரணம், இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவும் இந்த 4 பேரில் ஒருவராக இடம்பெற்று சென்றிருக்கிறார். இந்தியாவினுடைய சுபான்சு சுக்லா நேற்று புறப்பட்டதிலிருந்தே இந்தியர்களுடைய 140 கோடி உள்ளங்களிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இன்று அந்த மகிழ்ச்சியோடு நாம் எழுச்சியையும் பெற்றிருக்கிறோம். ஏனெனில் வெற்றிகரமாக அது விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் அவர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர்கள் கட்சி அணைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு 7 பேர் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இவர்களை வரவேற்று உபசரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அருந்துவதற்கு பானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படும். இந்த மருத்துவ பரிசோதனை என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த 28 மணி நேர பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது புவியீர்ப்பு விசையை உணர முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய உடல் இயங்கியல் பாராமீட்டர் காரணிகள் என்னவாக இருக்கின்றன? ரத்த அழுத்தம், ரத்த ஓட்டம், இதய துடிப்பு, இது போன்ற பல்வேறு காரணிகள், பல்வேறு அளவீடுகளை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படும். இந்த மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து அங்கு இருப்பவர்கள் கற்பிப்பார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் எந்தெந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றன, அந்த அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான பகுதி, தங்குவதற்கான பகுதி, சேமிப்பகங்கள், இதே போல அறிவியல் கருவிகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, உடற்பயிற்சி கூடம், எந்த வகையான உணவுகள் மேற்கொள்ளப்படும், அவர்கள் இந்த 14 நாட்கள் தங்கியிருக்க போகிற நாட்களில் அவர்களுக்கான வேலை திட்டம், இது சார்ந்த அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதன் பிறகு அவர்களும் இப்பொழுது இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தினுடைய குடிமகன்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அங்கு ஏற்கனவே 7 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது 4 பேர் சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது மொத்தம் 11 பேர் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருக்கிறார்கள். இந்த 4 பேரில் பெக்கி விட்சன் என்பவர் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை. அவர் நாசாவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த ஆக்சியன் திட்டத்தினுடைய முக்கியமான தூண்களில் அவர் ஒருவர். இந்த திட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற அவர் தான் இந்த திட்டத்தை வழிநடத்தி சென்றிருக்கிறார். ஆக்சியன் 4 திட்டத்தினுடைய மிஷன் கமாண்டர் அவர். அதே போல இந்தியாவுடைய சுபான்சு சுக்லா மிஷன் பைலட்டாக சென்றிருக்கிறார். இது தவிர்த்து அந்த உசான்ஸ்கி என்று சொல்லக்கூடிய போலந்து நாட்டு விண்வெளி வீரரும், இகோர் கப்பு என்று சொல்லக்கூடிய ஹங்கேரி விண்வெளி வீரரும் சென்றிருக்கிறார்கள். இந்த 4 பேரில் இந்த பெக்கி விட்சனை தவிர 3 பேரும் விண்வெளியில் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும், ஒரு பெரிய வியப்பையும், ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் அங்கு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளில் இருந்தே தெரிகிறது. அவர்கள் வெற்றிகரமாக வந்ததை அவர்கள் வரவேற்று கொண்டாடுகின்ற அந்த விருந்தோம்பல் பண்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் கட்சி அணைத்து தங்களது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 4 பேரை பொறுத்தவரையில் இந்த பெக்கி விட்சனை தவிர மற்ற 3 பேர் புதியவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒவ்வொரு அனுபவமே ஒரு பெரும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். பெக்கி விட்சனுடைய வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் செயல்பட இருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த 14 நாட்கள் பெறக்கூடிய அந்த அனுபவங்களை திரட்டி கொண்டு அவர் நாடுகளுக்கு திரும்ப இருக்கிறார்கள். இந்த ஹங்கேரி, போலந்து, இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த 3 நாடுகளுமே இதற்கு முன்னர் ஒரு முறை விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அது சோவியத் ஒன்றியத்தின் மூலமாக அனுப்பப்பட்டது. எப்படி இந்திய வீரர் ராகேஷ் சர்மா சோயுஸ் விண்கலத்தின் மூலமாக சல்யூட் 2 என்கிற அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டாரோ, அதுபோல அந்த போலந்து மற்றும் ஹங்கேரி வீரர்களும் அதே காலகட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சோவியத் ஒன்றியத்தால் அந்த சோயுஸ் ராக்கெட் மூலமாக சல்யூட் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த 41 ஆண்டுகளில் விண்வெளி வீரர் ஒருவர் செல்வது இந்த 3 நாடுகளுக்கும் இதுதான் முதல் முறை. அந்த வகையில் இந்தியா மட்டுமல்ல, ஹங்கேரி, போலந்து நாடுகளும் கூட பெரும் மகிழ்ச்சியில் கிடைத்து வருகின்றன. இந்த ஆய்வுகள் என்பது நம்மை பொறுத்தவரையில் வெறுமனே 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளியில் கால் பதித்திருக்கிறார், சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் காலடி வைத்திருக்கிற முதல் இந்தியர் என்பதை தாண்டி நம்முடைய எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கான ஒரு மதிப்பு மிக்க ஒரு அனுபவங்களை இது வழங்கும் என்கிற அடிப்படையில் தான் அந்த ஆக்சியன் திட்டத்தின் மூலமாக
சுபான்சி சுக்லா 550 கோடி ரூபாய் செலவழித்து அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். இது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் முழுக்க முழுக்க எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல், ரேடியேட்டர்ஸ் எப்படி இயங்குகின்றன, அதுல இந்த அறிவியல் ஆய்வு கருவிகளை எப்படி வைத்திருக்கிறார்கள், அங்கு தங்கியிருக்கக்கூடிய அறை, உடற்பயிற்சி கூடம், இவை எல்லாவற்றையுமே அந்த சுபான்சி சுக்லா அதன் மூலமாக ஒரு அனுபவமாக பெற்று வருவது என்பது எதிர்காலத்தில் இந்தியா ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோடி முயற்சியாக அது அமையும் என்று கருதப்படுகிறது. இதை தாண்டி எதிர்காலத்தில் மனிதகுலம் என்பது பல்வேறு விண்வெளி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. வேற்றுக்கோள்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது சூரிய குடும்பத்தை தாண்டியே மனிதர்கள் செல்லக்கூடிய ஒரு எதிர்கால நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த விண்வெளியில் பயணிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, உடல்நல பாதிப்புகள் என்ன, அவற்றை எப்படி எதிர்கொள்வது, அவற்றிற்கான ஆடைகளை எப்படி தயாரித்துக் கொள்வது, அதற்கு தேவையான கருவிகளை எப்படி உருவாக்குவது என்றெல்லாம் கூட தொடர்ச்சியாக பல்வேறு வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த ஆய்வுகளுடைய ஒரு பகுதியாக இந்தியாவும் இனி பங்கெடுக்க இருக்கிறது. இப்பொழுதே இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சுபான்சி சுக்லா 7 வகையான ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த 7 வகையான ஆராய்ச்சிகளில் இதுவும் முதன்மை பெறும். டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக டாக்கிங் செய்யப்பட்டு சர்வதேச விண்வெளியில் வீரர்கள் பத்திரமாக நுழைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம்.